எங்க அண்ணன் பழனி பாபா சொல்ற, வீர மக்களை போற்றுங்கடா, வீரர்களை படிங்கடா, வீர வரலாறை படிச்சு அவன் பின்னாடி போங்கடா, நடிகை பின்னாடி போய் சுத்தாதீங்கடா. யாரு? பழனி பாபாங்கிற புரட்சியாளன். அவனை முஸ்லீம் துருக்குன்னு அவன் நாடா, அவன் ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லு. யாரு? நம்ம ஐயா ஒரு போக்கு சமூக சீர்திருத்தவாதி நம்ம ஐயா ஈவேரா தான். இந்த ஆர்எஸ்எஸ் காரன் கூட எங்களை பாகிஸ்தானுக்கு தான் போய் சொன்னான், இவன் ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லிடுறாப்ல. நம்மளை கேட்கலாம்ல, இது அவன் நாடா, அவனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அது இருக்கட்டும், உனக்கு இந்த நாட்டுக்கு முதல்ல என்ன சம்பந்தம்? நீ யாரு முதல்ல? மேடையில் இப்படி உட்கார்ந்துக்கிட்டவரு இப்படி உட்கார்ந்துக்கிட்டு முன்னாடி இருக்கிற தமிழங்களை பார்த்து, உன்னே பாப்பா பாட்டிமான்னு எழுதிட்டானே, தமிழன் தாசிமான்னு எழுதிட்டானே, தமிழன் வேசிமான்னு எழுதிட்டானே, தமிழன் உன்னை சூத்திரன் எழுதிட்டானே, பிராமணன் எழுதிட்டானே, பாப்பா எழுதிட்டானேன்னு எந்த சாஸ்திரத்தில் தமிழன் தாசிமான்னு எழுதிருக்கு? நல்லா கொஞ்சம். ஆனால் அம்பேத்கர் சொல்றார், அவர்கள் வகுத்த இந்த 4 வர்ணத்திலே சூத்திரங்கிற வர்ணம் இந்திய நிலம் முழுமைக்கும் 85 விழுக்காடுங்கிறார். அப்ப மராட்டிலையும் சூத்திரம் இருக்கா, மலையாளிலையும் சூத்திரம் இருக்கா, கன்னடலையும் இருக்கு. ஆனா இவன் தமிழன் சூத்திரன், தமிழன் தாசிமகன் எழுதியிருக்கான். ஆனா மேல உட்கார்ந்து அவர் என்ன, அவரை எழுதல. அப்ப ஒருத்தன் எழுந்துச்சு, அப்ப எங்களை தாசிமன் எழுதிட்டான், உங்களை எழுதல அப்படின்னு ஒருத்தன் கேட்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உயர்ந்தவர், அவர் சூத்திரம் இல்லை, ஏன்னா அவர் தமிழர் இல்லை. எப்படி இருக்கு பாருடா டே, எப்படி இருக்கு பாரு. அதை உட்கார்ந்து மானம் கட்ட ஒரு கூட்டம் கை கட்டிக்கிட்டு இன்னைக்கும் போயிடுச்சு. ஒருத்தன் கோபப்படுறானடா, என்னரும் தாய்மொழியை ஆழி அதுக்கு சாணியன் என்று சொன்னவனை ஒழிக்கணும் ஒருத்தன் கோபப்படுறான். ஏன்னா தமிழை இல்லை, செத்துட்டான். திட்டமிட்டு உன் தாய்மொழி அழித்து விட்டார்கள். உன் தாய்மொழி புறக்கணிக்கப்படுகிற நிராகரிக்கப்படுகிற இடத்திலே உன்னுடைய குரல் வலை நெரிக்கப்படுது.